ஹாய், விடியற்காலை யூடியூப் சேனலிலிருந்து யுவன் ஸ்ரீ. 2024 வருஷம் நடைபெறவிருக்கிற குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி, தமிழ் மாதமான சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் மதியம் 2:29 குரு பெயர்ச்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசியில் குரு பெயர்ச்சி ஆகிறாரு. 11லேருந்து 12ஆம் வீட்டுக்கு வராரு. மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வராரு. இங்கே ரிஷபத்துக்கு வர குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான கன்னி ராசியை பார்ப்பார். அதே மாதிரி தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான விருச்சிகத்தை பார்ப்பார். தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மகரத்தை பார்ப்பார். இதனால் உங்களுக்கு இந்த குரு பார்வையால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நல்ல பலன் ஏற்படுமா இல்லை கெட்ட பலன் ஏற்படுமா அப்படிங்கிறத. பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய பெயர்ச்சி. இதில் ஆஹா ஓஹோ அப்படின்னெல்லாம் சொன்னால் அது உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா அதில் ஒரு 20% தான் உங்களுக்கு நடக்கும். காரணம் என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான நல்லது கெட்டது எல்லாம் அப்ளிகபிள் ஆகும். நாங்கள் சொல்கிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, ஒருவரோட பிறப்பு ஜாதகத்தில் எந்த தசாபுத்தி நடக்குதோ அது சார்ந்து தான் அவர்களுக்கான நல்ல பலன்களும் கெட்ட பலன்களும் இருக்கும். உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்ததுன்னா இதில் நல்லா சொன்னால் உங்களுக்கு நல்லது நடக்கும், அப்படியே நடக்கும். இல்லை உங்களுக்கு தவறான தசாபுத்தி, ஒரு கெடுதலை தரக்கூடிய தசாபுத்தி நடக்குது அப்படின்னா, நான் என்ன தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் அது உங்களுக்கு நடக்காது. அது வாய்ப்பு கம்மி. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒரு ஜோதிடர்கிட்ட போய் உங்களுக்கு எந்த தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அவர் நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னா, இப்போது நான் சொல்கிற பலன்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. இல்லை உங்களுக்கு அவயோகியோட தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னார்னா நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் மறந்துடுங்க. ஏன்னா அதில் என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். நான் சொல்கிறதுல ஒரு 20% தான் உங்களுக்கு நடக்கும். இந்த குரு பெயர்ச்சியோ இல்லை சனி பெயர்ச்சியோ ராகு கேது பெயர்ச்சியோ உங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றிடும் அப்படின்னெல்லாம் சொன்னால் அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. உங்கள் தசாபுத்தி என்ன நடக்குதோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். அதுதான் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றும். இந்த பெயர்ச்சிகள் எல்லாம் பெரிய மாற்றத்தை கொடுக்காது. இது மட்டும் இல்லாமல் இந்த 2024 நடைபெறவிருக்கிற இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் என்பதை பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடான ரிஷபத்தில் குரு பெயர்ச்சி ஆகிறாரு. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, விரயங்கள் அதிகரிக்கும். விரயங்கள் அதிகரிக்கும்னா உங்களுக்கு பணவரவு இருக்கும். உங்களோட தேவைக்கு பணம் வரும். பணம் வந்தால் தான் விரயம் வரும். ஸோ உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும். அது எந்த மாதிரியான விரயம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுப விரயமா இல்லை அசுப விரயமா அப்படிங்கிறது குரு பார்வையை பொறுத்து சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்லது செய்யக்கூடிய குரு பெயர்ச்சியாக தான் இருக்குது. அது நல்லது தான் பண்ணும். பணவரவு அதிகரிக்கும். பணவரவு அதிகரிப்பதால் விரயங்கள் அதிகரிக்கும். கண்டிப்பாக விரயம் இருக்கும். 12ல் வர குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. 4ஆம் வீடு கன்னி வீடு. 4ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால வண்டி வாகனம் வீடு மனை இது சார்ந்து உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அதாவது செலவுகள்னால் நீங்கள் புதுப்பிக்கிறதா இருந்தால் அதை புதுப்பிக்கலாம். இல்லை வண்டி பழுது பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். இல்லை புது வண்டி வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீட்டை இடித்து கட்டலாம், இல்லை நிலம் வாங்கலாம், இல்லை வாங்கியிருக்க நிலத்தில் நீங்கள் வீட்டை கட்டுறதா இருந்தால் கட்டலாம். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அம்மா வழியிலேருந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம். அம்மா வழியிலேருந்து இது நாள் வரை உங்களுக்கு ஏதாவது மன வருத்தங்கள் இருந்ததுன்னா அந்த மன வருத்தங்கள் எல்லாம் இனி நீங்கும். அம்மாவால் உங்களுக்கு விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அவங்களோட
ஆரோக்கியத்தால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான விருச்சிகத்தை பார்க்குறாரு. விருச்சிகம் அப்படிங்கிறது வந்து 6ஆம் வீடுங்கிறது வந்து கடன், நோய், வம்பு, வழக்கு, ருண, ரோக, சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடன் இது நாள் வரை உங்களை கழுத்தை நெரிச்சிருந்ததுன்னா கடன் தீரும். கடன் இல்லாத மனிதனாக நீங்கள் மாறுவீங்க. அதே மாதிரி புதுசாக கடன் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு சிலருக்கு. ஏன்னா அங்கே 12ல் குரு இருக்கிறதுனால விரயம் ஏற்படணும் இல்லையா. நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் முடியாது. இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான காலகட்டம் உங்களுக்கு கணிஞ்சு வரும். லோன் கிடைக்காத இடத்துல உங்களுக்கு லோன் கிடைக்கும். நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, இல்லை வீடு வாங்க ஆரம்பிப்பீங்க, இல்லை வண்டி வாங்குவீங்க, இல்லை வண்டி பழுது பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து சுப விரயம். இது சுப விரயமாக மாற்றிக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. 6 குரு பார்க்கறதுனால கடன்கள் ஏற்படும். அதே மாதிரி கடன்களும் தீரும். கடன்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். இந்த மறுபடியும் கடன் ஏற்படும்னா அந்த கடனை வாங்கி நீங்கள் ஆடம்பர செலவு பண்ணிங்கன்னா கடன்களால் உங்களுக்கு பிரச்சனை வரும். இது வந்து அசுப கடன். ஸோ நீங்கள் இது எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இன்னொன்று, ஆரோக்கியம் மேம்படும். 6ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னா இது நாள் வரை உங்களோட ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டிருந்தால் அந்த செலவுகள் எல்லாம் இனி உங்களுக்கு இருக்காது. ஸோ ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகள் உங்களை விட்டு மறைந்தே போவார்கள். எதிரிகளால் தொல்லை, வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களால பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைலாம் இதுக்கு மேலே சால்வ் ஆகும். குரு 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால இருக்கிற இன்னொரு ஒரு நன்மை என்ன அப்படின்னா, வேலையில் வந்து உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலையில் இருந்து வந்த கஷ்டங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இதுக்கு மேலே இருக்காது. உங்களோட பேச்சு மதிக்கப்படும். வேலை சம்மந்தமாக நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா அது வந்து கூட இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்க, இல்லை நிறுவனங்களும் அதை ஏற்றுப்பாங்க. வேலையால் இருந்து வந்த மன வருத்தங்களும் மன கஷ்டங்களும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி ஊதிய உயர்வு ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும். இதெல்லாம் 6ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மை. நீங்கள் இது நாள் வரைக்கும் வேலையிலிருந்து வந்த கஷ்டங்கள் தீரும். இல்லை வேலை மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை மாற்றமும் ஏற்படும். இது நாள் வரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு முயற்சி செய்தால் சரியான வேலை கிடைக்கும், உங்களுக்கு பிடிச்சமான வேலை கிடைக்கும். வெளிநாடு போய் வேலை செய்யணுன்னு இருக்கிறவங்க முயற்சி செய்யுங்க. வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாம். வெளி மாநிலத்தில் போய் வேலை செய்யணுன்னு இருக்கிறவங்கள நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். வெளி மாநிலத்துலேயும் நீங்கள் போய் வேலை செய்யலாம். வேலை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதே மாதிரி வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் வந்து புது கிளைண்ட்டு கிடைப்பாங்க. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த விரயத்தை ஒரு சுப விரயமாக மாற்றிக்குங்க. அதாவது புதுசாக மிஷின் வாங்குறது, இல்லைனா வந்து ஆஃபீஸ்க்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்க. இல்லை புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் தொழிலால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக 8ஆம் வீடான மகரத்தை பார்க்குறாரு. 8ஆம் வீடை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து திடீர் பணவரவு ஏற்படும். வெளிநாடு வெளி மாநிலம் போகணும் அப்படிங்கிற முயற்சி இருந்ததுன்னா முயற்சி பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது சாதகமாக அமையும். நீங்களும் வெளிநாடு போவீங்க, டாலர் மழை நனைவீர்கள். இல்லை வெளி மாநிலம் போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். முயற்சி பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். 8ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து வம்பு வழக்கு இதெல்லாம் கூட வந்து 8ஆம் வீட்டில் தான் வரும். ஏதாவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும். வழக்கில் வெற்றி ஏற்படும். இல்லை வம்பு வழக்கில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீரும். திடீர் பணவரவு, வெளிநாடு பயணம் இதெல்லாம் வந்து 8ஆம் வீட்டோட வேலை தான். அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒட்டுமொத்தமாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறந்த காலகட்டமாகவே இருக்குது. அது உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை தரக்கூடியதாகவே இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படும். ஏன்னா அங்கே சுப விரயம் ஏற்படணும், அங்கே விரயம் ஏற்படும். அதை சுப விரயமாக மாற்றிக்கணுன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கல்யாணம் நடக்கும். அது வந்து சுப விரயமாக மாறும்.
குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.